என்ன போலாமா? போலாமே. என்ன ரவுடி இது? வெளியில போறோம்ல, அதுக்கேத்த மாதிரி மாடர்னா போட மாட்டியா? மாத்திட்டு வேற Dress போட ரவுடி, தயவு செஞ்சு. அவ்வளவுதானே, ஒரு நிமிஷம். ஓகேவா? இப்பதான் அழகா இருக்க. சரி வாங்க போலாம். கிளம்பு 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 கிளம்பு. டேய் வண்டி சாவி இந்த வரும் தல. கடை ஒழுங்கா பாத்துக்கடா. இந்த தல. தல. வா தல. பை. பை. எங்க போறாங்க? வந்துட்டமா? வா. ரவுடி, எங்கயாவது பார்க்குக்கு போய் ஜாலியா விளையாடலாம்னு பார்த்தா இங்க கூட்டி வந்திருக்கல. இங்க போய் நல்லா சென்னையில முக்கியமா பார்க்க வேண்டிய முதல் இடம் பீச், அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். அப்படியா? வா வா வாயாடி. உனக்கும் பிடிக்குமா பீச்னா? கேள்வி கேப்பா. ஹலோ சார், சொல்லுங்க சார். நான் உனக்கு ஒரு லொகேஷன் அனுப்பி விடுறேன், வண்டி எடுத்துறாங்க வா. சார் நீங்க ஊருக்கு போலையா? போலடா. ஏன் சார், என்னாச்சு? வண்டி வேற நடு ரோட்ல ரிப்பேர் ஆகி நிக்குது, நீ வண்டி எடுத்துட்டு சீக்கிரம் வா. கனிக்குட்டி, நம்ம இந்த மாதிரி வீராக்கு தெரியாம வெளியே வர்றது இதுவே கடைசியா இருக்கணும். இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் வரக்கூடாது. இங்க பாரு, நான் சொல்றது கேக்குதுல்ல? இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் வரக்கூடாது, சரியா? ஏன் வள்ளியம்மா, அதுல ஒரு பிரச்சனை இல்ல. வீரா இப்பதான் மதுரைக்கு போயிட்டால, அவளுக்கு தெரியாம தானே நம்ம இங்க வந்திருக்கோம். அவளுக்கு இதெல்லாம் எதுவும் தெரியாது. இந்த மாதிரி எப்பெல்லாம் அவ வெளியே போறாளோ அப்பெல்லாம் நம்ம இந்த மாதிரி அவுட்டிங் வந்து ஜாலியா இருப்போம். எவ்வளவு சுதந்திரமா இருக்கு தெரியுமா? எனக்கு இன்னொரு பிளேட் பானிபூரி வேணும். ஏண்டி, பண்றதே திருட்டுத்தனம், இதுல உனக்கு தைரியம் வேற. திருட்டுத்தனம் பண்றது புதுசா வள்ளியம்மா, தைரியமா தான் பண்ணுவோமே. நல்ல ஆளுதான். உன்னோட என்ன சேர்த்து வச்சிருக்கா பாரு, அவளை சொல்லணும். ஓஹோ, கதை இப்படி போகுதா? இதை வச்சு வீராவை மதுரைக்கு போக விடாம தடுக்கிறேன். ஹலோ ஹலோ, கலெக்டர் மேடமா? சொல்லுங்க மேடம், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். உங்க பொண்ணை யாரோ கடத்திட்டாங்க மேடம். என்ன சொல்றீங்க? யார் பேசுறீங்க? மேடம், நான் யாருன்றதெல்லாம் முக்கியம் இல்லை, உங்க குழந்தைக்கு ஆபத்து, எப்படியாவது காப்பாத்துங்க மேடம். நீங்க யார் பேசுறீங்கன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஹலோ ஹலோ ஹலோ, யாருக்கா? ஹலோ ஹலோ மேம், நான் கனியோட சித்தி வீரா பேசுறேன். சொல்லுங்க மேடம். கனி கிளாஸ்ல இருக்காளா? அவகிட்ட கொஞ்சம் நான் பேசணுமே. அவ ஸ்கூலுக்கே வரலையே மேடம். என்ன சொல்றீங்க? ஆமா மேடம், நான் தான் கிளாஸ்ல அட்டெண்டன்ஸ் எடுத்தேன். இன்னைக்கு அவ ஆப்சென்ட். என்னாச்சு மேடம், ஏதாச்சும் பிரச்சனையா? ஒன்றும் இல்லை, நான் அப்புறம் கூப்பிடுறேன். அக்கா, என்னாச்சுக்கா? கனி, வலிமாக்கு கால் பண்ணலாம். என்ன பானிபூரி எல்லாம் சாப்பிட்டாச்சா? அதெல்லாம் 2 பிளேட் காலி பண்ணிட்டா. எனக்கு வேணாம். பரவாயில்ல, சாப்பிடு. சரி கொடு. கொடுங்க. இந்தா போனை எடுங்க வலிமா. ஆனா வண்டி கொஞ்சம் ஓர நிறுத்துங்களேன். ஹலோ, சொல்லுங்கம்மா.
வள்ளியம்மா எங்கம்மா? ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டேங்கிறாங்க. பாப்பா எங்க? வள்ளியம்மா காலையிலேயே கனியை வெளியே கூட்டிட்டு போயிட்டாங்கம்மா. வள்ளியம்மா கூட்டிட்டு போனாங்களா? ஆமாம்மா. எங்க போனாங்க? எங்கன்னு எனக்கு தெரியாதுமா. என்னாச்சு மேடம்? ஆனா ஒரு பிரச்சனை, கனியை யாரோ கடத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. பாப்பாவை கடத்திட்டாங்களா? என்னக்கா, காலையில நம்ம வரும்போது கனி வீட்ல தானே இருந்தா? தெரியலம்மா, கனியை கடத்திட்டதா சொல்லி ஒரு ரேண்டம் நம்பர்ல இருந்து கால் வந்தது. வள்ளியம்மாக்கு ஃபோன் பண்ணா அவங்களும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. பாப்பாவை கூட்டிட்டு அவங்க தான் வெளியில போனதா செல்வி சொல்றா. ஆனா ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியலையே. ஐயோ, என்ன இது? மணி என்னாச்சு செம்ம பாரு. ஜாலியா இருந்துச்சு. ஜாலிதான், ஆனா விளக்கு கூட போடல பாரு. ஊர் சுத்துற இன்ட்ரெஸ்ட். இவ எப்ப ஊர் எல்லாம் உன்னோடதான். வீரா, நீ எப்ப வந்த? நாளைக்கு தானே வருவேன்னு சொன்ன. சொல்லாம கொள்ளாம வந்து நிக்கிற. ஒரு ஃபோன் கூட பண்ணாம சர்ப்ரைஸ் கொடுத்துருக்க பாரு. வள்ளி, எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். பாய். ஐயோ, எப்படி மாட்டி விட்டுட்டு ஓடி போயிடுச்சு. பாவம், ஒரே அலுப்பு, அதுதான் ஓடிட்டா. வீரா, நீ எப்ப வந்த? எங்க போயிட்டு இவ்வளவு லேட்டா வரீங்க? நாங்களா? நாங்க ஹோட்டலுக்கு சாப்பிட. ஹோட்டலுக்குனா நேரடியா ஹோட்டலுக்கு போல, கோயிலுக்கு போயிருந்தோம். கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டுட்டு வந்தோம். நீ வீட்ல இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா உனக்கு சேர்த்து வாங்கிட்டு வந்திருப்போம். நீ ஏன் சொல்ல? ஏன் வள்ளியம்மா இப்படி போய் சொல்றீங்க? நான் உங்களை எவ்வளவு நம்புறேன். உங்களை நான் வார்த்தைக்கெல்லாம் அம்மான்னு சொல்லல, என்னோட சொந்த அம்மாவா தான் நினைக்கிறேன். ஆனா நீங்க என்னையவே ஏமாத்திட்டீங்கல்ல. இல்ல வள்ளியம்மா, நான் உங்ககிட்ட படிச்சு படிச்சு சொல்லிட்டு போனேன். நான் எதுக்கு சொன்னேங்கிற அர்த்தமும் உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா அதையும் மீறி நீங்க போயிருக்கீங்கன்னா அப்ப நான் உங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை, அப்படித்தானே? இவ என்ன சொல்றது, நாம என்ன கேக்குறது? சரி வள்ளியம்மா. வீரா, அது இல்ல வீரா, பாப்பா. வள்ளியம்மா, நீங்க கனிய வெளியில கூட்டிட்டு போனது எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா நான் யாரு கண்ணுல என் பொண்ணு படவே கூடாதுன்னு நினைச்சனோ, எவன் கூட பழகவே கூடாதுன்னு நினைச்சனோ, அவனை கூட்டிட்டு கனி கூட ஊரை சுத்திட்டு வரீங்கல்ல. அது இல்ல வீரா. எப்படி வலிமா உங்களால முடியுது? அப்போ இத்தனை நாளா அவன் மேல வெறுப்பா இருக்கிற மாதிரி பேசினது, என் முன்னாடி திட்டினது, இது எல்லாமே போய்தான் இல்ல?